அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஆடி மாதம் ஒரு ஆன்மீக மாதம். இந்த மாதத்தில் எல்லாருமே சாமி கும்பிடக்கூடிய மாதம். அதனால் நம்மளுடைய இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இப்போலாம் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். பொதுவாக நம்மளுடைய சொந்த காரியங்கள், சுப காரியங்கள் இதெல்லாம் இந்த காலத்தில் தள்ளி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அனைவரும், இந்து மதத்தில் உள்ள அனைவரும் ஆன்மீக மாதமாக சாமியை கும்பிட்றதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அந்த ஆடி மாதம். இதில் நமக்கு பொதுவாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசிக்கு இந்த உங்களுடைய எல்லா விதமான துறைகளிலும் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும். உங்களுக்கு வேலை, குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் மேற்கொண்டு பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தருவாங்க. அது மட்டும் இல்லை, குருவோட உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆடி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு போய் சேர்ந்துறார். உங்களுக்கு 3வது வீட்டில் 2-5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரமாக இருக்கார். ஆடி மாதம் 2ஆம் தேதி, அது இந்த மாதம் ஃபுல்லாகவே வக்ரமானார். உங்களுக்கு 4வது வீட்டில் கேது இருக்குது. கேதுவோட செவ்வாயும் இருக்குது. ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கு போகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் எல்லா கிரகமுமே உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக அமையுது. இதுகளுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள், வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மேலே ப்ரமோஷன்ஸ், இல்லை ஆஃபீஸ்லேயே வேறு ப்ராஜெக்டு, வேறு விதமான விஷயங்களை உங்களுக்கெல்லாம் பாசிட்டிவான வைபாக இருக்கும். நல்ல ஒப்பந்தங்கள் வரும். வியாபாரம் பண்ணவங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி வியாபாரம் திரும்ப ஆரம்பிக்கும். இது மாதிரி உங்களுக்கு வேலை ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இந்த மாதம் உங்களுக்கு வேலைகள் போயிட்டுருக்கும். அதனால் நிலையான வருமானங்களை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம். நிலையான வருமானங்கள் இருக்கும். இப்போ செலவினங்கள் இருக்கலாம். அது நம்ம ஏன்னா உங்களுக்கு 5வது வீட்டில் செவ்வாய் இருக்கார். நீங்கள் பொதுவாக ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதில் உங்களுக்கு அவங்கள அறியாமையே பணம் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பொதுவாக முதலீடு இதில் போடுறோன்றதை 1க்கு 2 முறை நீங்கள் யோசித்து முதலீடு பண்ணுறது நல்லது. புதுசாக கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி 2ல் இருக்கார். அதனால் திடீர்னு கடன்லாம் உங்களுக்கு கிடைக்குதேன்னு சொல்லி வாங்கிடக்கூடாது. நம்ம அதை அடைக்கும் போது தான் அதனுடைய பிரச்சனைகள் தெரியும். அதனால் கடன் வாங்குறத இந்த மாதத்தை பொறுத்து தவிர்த்துருங்க. திரும்ப கொடுக்க முடியாத ஒரு கண்டிஷன் வந்துடலாம். உங்களுக்கு பொதுவாக திருமண கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாராலும் இந்த ராசியில் உள்ளவங்க காதல் பண்ணாங்கன்னா திருமணத்துக்கு இந்த டயத்தில் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கலாம். இது அவங்களுக்கு பாசிட்டிவாக கல்யாணத்தை நோக்கி அவங்கள நகர்த்தும். அதனால் குடும்பத்தில் சாதாரண மகிழ்ச்சியாக இருக்கும். பெரியவங்களுடைய உடம்பு பார்த்தீங்க, பெரியவங்க யாரான்னு இருந்தாங்கன்னா, ஏன்னா 11ல் சனி வக்ரமாக இருக்குது. வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலைகளை நீ கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடம்பு இல்லைன்னா உடனே டாக்டருக்கு போய் காமிச்சிக்கணும், பார்த்துக்கணும். இப்போ வெளியில் சுற்றுலா அது மாதிரி பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொடர்பாக நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் அதில் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு தான் சாதகமாக அமையும். நீங்கள் கிராமத்தில், பூர்வீக கிராமத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கும் வரதுக்கும் சான்சஸ் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. பொது உடல்நிலையை பொறுத்தளவில் கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு சம்மந்தமானது, இல்லை வாந்தி எடுக்கிற, தலை சுற்றுறது, இந்த மாதிரி அப்பப்போ வந்துடலாம். அது அலைச்சல்னால கூட இருக்கலாம். அதனால் இப்போ வெயில் வேறு இருக்குது, காற்று வேறு அடிக்கும், ஆடி மாதம் வேறு. ஸோ அதனால் பொதுவாக ஜெரிமான கோளாறுகள் வரும். உடல்நிலை உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஏற்கனவே சாப்பிட்டது ஜெரிமானம் ஆகி திரும்ப பசிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டினா ஜெரிமான கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் பொதுவாக இந்த மாதத்தில் சனீஸ்வர பகவானை, பைரவரை, இவங்களை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக ஆடி மாதத்தில் உங்களுக்கு எல்லா கோயிலையும் பூஜைகள் நடக்கும். அதுலேயும் போய் நீங்கள் கலந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தளவில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூலை 20, ஜூலை 26, ஆகஸ்ட் 4 இந்த 3 நாளும் உங்களுக்கு சுப நாட்களாக, நன்மையை தரக்கூடிய நாட்களாக இருக்குது.
பொதுவாக வந்து சாமுண்டியை வணங்கினா ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை நமஹ அப்படின்னு சொல்லி சாமுண்டியை வந்து நீங்கள் தினமும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி வணங்கிட்டீங்கனால உங்களுக்கு நல்ல பலனை இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா நடக்குது. அதில் வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் கூட தீர்த்துடும். ஒருவேளை உங்களுக்கு தசா புத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்பொழுதும் இந்த மாதிரி ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய நமஹ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி டெய்லி வந்து ஒரு 27 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அந்த காரியம் தள்ளி போயிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். உங்களுக்கு தசா புத்தி சரியில்லாமல் ஏதான பிரச்சனைகளாக இருந்தால் கூட அதெல்லாம் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களாக நடக்கிறதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.